ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையிலே ரொம்பவே ஃபேமஸான ஐயப்பன் தோசை கடைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து 70 வகையான தோசை வந்து குறைந்த விலையில ரொம்பவே சுவையா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்கு, அவங்க எப்படிலாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க வந்திருக்கோம். வணக்கண்ணா. வணக்கம். பேரு என்ன? கார்த்திகேயன். என்னென்ன வகையான தோசை பண்றீங்க? மசாலே ஒரு 10 மசாலா இருக்கு. பூண்டு, சன்னா, காளான், பட்டர் பீன்ஸ், காலிஃப்ளவர், தக்காளி மசாலா, உருளைக்கிழங்கு, பன்னீர் மசாலா, இது ஒவ்வொன்றையும் தனித்தனி செப்பரேட்டாக போட்டுறோம். ஆமாம், அது மாதிரி குழந்தைங்களுக்கு தோசை ஜாமு, பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட், ஸ்ட்ராபெரி, கோவா, பட்ரு கோவா, அந்த மாதிரி தோசைகள் நிறையா இருக்குது. ரவாலே ஒரு 7 ரவா இருக்குது. பட்டர் ரவா, மசாலா ரவா, பெப்பர் ரவா, மிளகு ரவா, பொடி ரவா அப்படி இருக்குது. அப்புறம் செஸ்வான் பூசாக்கலாம், செஸ்வானு, பன்னீர், காளான், அந்த மாதிரி செஸ்வான் இருக்குது. ஒரு 60லேருந்து 70 இருக்குது. இது வந்து முதல்ல 1976 ஆரம்பித்தோம். அப்போ ஒரு இட்லி தோசை தான். 91 எம்ஏ முடித்தோம். அப்போது அதுக்கப்புறம் தோசை ஆரம்பித்தோம். ஒரு 3 தோசையில் ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வருஷமாக ஏறி 60, 70 வந்துச்சு. 75 பேர் சாமா. வேற 20லேருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்குது. எல்லாம் ஹோம்லி மேடு. இதோட எக்ஸாக்ட் அட்ரஸ்னா இது வந்து பெருமாள் கோயில் தேர் இருக்குது. கூடலூர் பெருமாள் கோயில் நியர் போத்தீஸ். தேரடி வீதி இது. எங்கள் கடையில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அஜினமோட்டோ, பாமாயின்லாம் கலக்க மாட்டோம். ஈவினிங் மட்டும் தான் கடை. 7 to 12. மசாலே நிறைய பீஸாக இருக்குது. பூசாலாம் சீஸில் நிறையா இருக்குது. அதே மாதிரி இடியப்பம் ஃப்ரை, மசாலா இடியப்பம் அண்ணன் வந்து போடும்போதே ரொம்ப எனக்கே வாயில எச்சி ஊறுது. ஸோ கண்டிப்பா நான் ட்ரை பண்ணிட்டு தான் போறேன். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஐயப்பன் தோசை கடை வந்துட்டு இதனோட லொகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பூண்டு போடு. பூண்டு இல்லை, இந்த பட்டர்ஸ்காட்ச் 2 பூ, இதுதான் அது பன்னீர் மசாலா ஒரு 3. ரவா சொல்லிட்டேன். ரவா எடுத்து ஒன்றா நிற்கிறான். ஹாய் கைஸ், சவுத் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்ல எங்கடா நான் வரேன்னு பாக்குறீங்களா? ஸோ ஒரு தான் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஸோ டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. பிஸ்னஸ் தமிழான ஒரு சேனல் வச்சிருக்கேன். ஸோ நானும் பிரகாஷ் அவரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வந்திருக்கோம். ஸோ ஐயப்பன் தோசை கடையில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தோசைக்காக வெயிட்டிங்ல இருக்கோம், சொல்லியிருக்கோம், இனிமே தான் வரும். ஸோ வந்து தோசை, அப்புறம் பட்டர் பொடி தோசை 3 வெரைட்டியில் ட்ரை பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்கு. தோசையில் 70 வெரைட்டிஸ். உண்மையாலுமே அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஸோ ஒன்னா ஓகே, இது என்னதுண்ணா? சில்லி சப்பாத்தி. ஓகே, ஸோ இது லைட்டாக கொத்து பரோட்டா ஃப்ளேவர் வருது. அந்த மசாலாவும் இன்கிரீடியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. கருவேப்பிலை எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நல்ல ஒரு ட்ரை. கண்டிப்பா வந்தா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்னென்ன சட்னி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அப்புறம் கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, 3 சட்னி வச்சிருக்காங்க. இந்த இடத்தோட லொகேஷன் வந்து கண்டிப்பா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாரு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க மதுரையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ மதுரைக்கு நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஒரு குட் ஃபுட். அதுவும் ஈவினிங் டைம் 7 to 12 o'clock தான் இந்த ஷாப் வந்து ரன் பண்றாங்க. அதுவே அதனாலதான் ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பிளேஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னும் எப்படி அவங்க தோசை எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத வந்து ஃபுல் வீடியோல பார்க்கலாம். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றோம். வாங்க. மட்டன் பொடி, மட்டன் பொடியா, மட்டன் பொடி, மட்டன் பொடி ஒன்று, கருவேப்பிலை பொடி, எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்றது அவர் ஆர்டர் எடுக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும்.
பாருங்க எவ்வளோ கூட்டம். பாதி கூட்டம் போயிடுச்சு, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9:30 ஆகுது. சண்டே 9:30. ஸோ மக்கள் வந்து ஃபேமிலியாக தான் வராங்க. ஸோ ஃபேமிலியாக வரும்போதே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே ஃபேமிலியாக தான் வராங்க. ஒரு ஹோம்மேடு டேஸ்ட் தான் இந்த கடையில் அவைலபிளாக இருக்குன்னு அவரும் சொன்னார். பார்க்கும்போது தெரிஞ்சுது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நாங்களே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் இப்போ தான் வந்து இலையிலேயே உட்காந்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 மணிக்கு வந்தோம். இங்கே 9 ஆயிடுச்சு இடம் கிடைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் முன்னாடி 7 மணி அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் ஆக ஒரு 9-10 மணி ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே க்ரௌட் வந்து கம்மியாகுது. ஸோ மேபி நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். மேபி இன்னும் கொஞ்ச நாள் ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க மதுரையில் இருக்கீங்க, அந்த கடை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சினா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தோசை கருவேப்பிலை பொடி தோசை. ஸோ பாதி வைக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவ்வளோ பேப்பர் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. உள்ள அந்த நெய் வாசம் வந்து அவ்வளோ கமகமன் இருக்குது. மெயினாக வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் தான். காஸ்ட் ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அவ்வளோ ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு எல்லா தரப்பட்ட மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்குது. ஸோ ஒரு 2 தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டின்னர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். பீட்சா தோசைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். கருவேப்பிலை தோசை வந்து இந்த பருப்பு குழம்போட சொல்லி சாப்பிடும்போது எனக்குமே தோசை வந்து பருப்பு குழம்பு சொல்லிட்டா நல்லா இருக்கும். பட் ஆனால் இது வந்து கருவேப்பிலை தோசை, அது மேலே கருவேப்பிலை பொடியெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் அப்படியே ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே டேஸ்ட் பிரமாதமாக இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட். ஒரு 100 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு 2 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. மெயினாக நான் உள்ளே போய் பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த சீஸு பட்டரு நெய் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் ரொம்ப மினிமம் காஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து சீஸ் தோசைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் வெயிட் பண்ணிருக்கோம். பீட்சா தோசைக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ அண்ணா எங்களுக்காக பாதியாக வந்து வெட்டிட்டு இருக்காரு பீஸா தோசை. அது அப்படியே ஒரு விஷயம் காமிங்க. அப்படியே பிடிக்கலாம் ஒரே சூப்பர். பீட்சா தோசை வச்சிருக்காங்க. இந்த பீட்சா தோசையில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது, ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் இருக்குது. அண்ட் உள்ள ஏதோ மசாலா மாதிரி அந்த போட்டு அந்த சாஸ்க்கு பதிலாக ஏதோ மசாலா மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. மேலே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பீட்சா மாதிரியே இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். சீஸ் நல்லா பாருங்க, அப்படியே தோசை இழுத்தாலே அப்படியே பாருங்க, அப்படி இது பாருங்க சூப்பரா இருக்கு. இதுல என்னென்ன இன்க்ரீஸ் போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, மசாலா, ஆனியனு, சீஸு, அப்புறம் வந்துட்டு கேரட்டு, இது எல்லாமே போட்டிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது தோசையா இல்ல பீஸாவானே தெரியலைங்க, அவ்வளோ பிரமாதமா இருக்குங்க. பின்னாடி பிஜிஎம்ல வந்து அந்த டைரி மில்க் அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, இதோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். உடனே வந்து உங்களுக்கு அந்த காக்கா முட்டை படம் ஞாபகம் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த படத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் பேசுறது பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பிசினஸ் தமிழோட லிங்க் வந்து கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவரும் வந்து பிசினஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அவரோட சேனல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் தோசை அதையும் ஷேர் பண்ணி கட் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் அந்த பட்டர்ஸ்காட்ச் தோசையில் என்ன ஸ்பெஷல்னா, ஸோ ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சீஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவர், அந்த ஒரு சிரப் வந்து ஊற்றிருக்காங்க. ரொம்பவே அந்த வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸோட மிங்கிளாகி அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது. ஒரு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. அந்த ஸ்மெல்லே சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. சாதாரணமாக எண்ணெயில் தான் ஊற வைப்பாங்க, ஆனால் வந்து இவங்க வந்து சீஸ்லேயே ஊற வச்சுருக்காங்க. இது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கு.
ஸ்வீட்டா இருக்குங்க. இதுல சுகர் கலந்துருக்காங்க லைட்டா மைனூட்டா போட்டுருக்காங்க. அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. இதுல நான் கொஞ்சம் லைட்டா பருப்பு குழம்பு வச்சு விட்டு சாப்பிட்டு பாக்குறேன் டேஸ்ட் எப்படி இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபைனல் டச்சாக ஒரு டெசர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ டெசர்ட் ஐட்டம் சாப்பிடணும் உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த தோசை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 2 தோசை சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டின்னராக இருக்கும். ஏதோ ஒரு 60 ரூபா டு 70 ரூபாவில் டின்னரே முடிச்சிடலாம். ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பட்டர் ஸ்காட்ச் தோசையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போதே நான் நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதனால பேசுறதுல அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் அப்படியே நிற்கிது. அந்த ஸ்வீட்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சீஸோட மிக்ஸ் ஆகிறனாலே நம்ம தெரியல அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு. அடுத்து என்ன தோசை சொல்லியிருக்கோம்? அடுத்து செஷ்வான் தோசை சொல்லியிருக்கோம். ஸோ நல்லா காரமாக இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்வீட் சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காரத்துக்காக வெயிட்டிங்க. ஆக்சுவலாக அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. நான் 18 வருஷமா இந்த கடையில் வேலை செய்கிறேன், எனக்கு தெரியும், நீங்கள் செஷ்வான் தோசை ட்ரை பண்ணி நல்லா இருக்கும்னாரு. ஸோ வரட்டும் பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்க கட் பண்ணதில் வந்து கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டுக்கு ஆகிடுச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னா போட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து சீஸ் வந்து போட்டிருக்காங்க. நிறைய மசாலா டேஸ்ட் பண்ணுவோம். லைட்டா காரமா இருக்கு. பட் இருந்தாலும் சூப்பரா இருக்கு அந்த டேஸ்ட். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்து தனித்துவமா இருக்கு. மற்ற கடையெல்லாம் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. ஸோ எனக்கு இந்த தோசையில் வந்து அந்த ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் மாதிரி ஒரு ஃப்ளேவர் தெரியுது. அந்த சாஸ் வந்து ஊற்றிருக்காங்க. அந்த சீஸ்னாலயா இல்லை எதனாலன்னு தெரியல, அந்த கடைசியாக ஒரு ஸ்வீட்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ஹெவியான தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டெசர்ட் மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி சன்னா செஷ்வான் சன்னா தோசை சாப்பிட்டு ஒரு பட்டர் ஸ்காட்ச் தோசை சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபுட் பிளாகிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுட் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கட்டும், புதுசாக ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இது ஆக்சுவலாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம சவுத் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கும் சரி, பிசினஸ் தமிழாக்கும் சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே லிங்க் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.